இன்றைக்கி நம்ம பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த கம்பெனியோட பெஞ்ச் மார்க்கை பார்க்குறப்ப 5 இயர்ஸுக்கு 24% இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பெஞ்ச் மார்க். இந்த கம்பெனி ரிட்டர்ன்ஸை பார்க்குறப்ப 1 இயரில் 17%, 2 இயரில் 23%, 3 இயரில் 24%, 5 இயரில் 20% இருக்காங்க. ஓவராலாக 20% கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸை பார்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பார்க்குறப்ப 12.67% கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட பீட்டாவையும் ஷார்ப் ரேஷியோவையும் செக் பண்ணுறப்ப பீட்டா 0.7%, ஷார்ப் ரேஷியோ 1.13% இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுறப்ப இந்த கம்பெனி 48 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. லார்ஜ் கேப்பில் 48%, மிட் கேப்பில் 6%, ஸ்மால் கேப்பில் 7% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெப்டில் 0.31%, அதர்ஸில் 13% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எஸ்ஐபி வழியாக 5 வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்க்குறப்ப 1,13,145 ரூபாய் இருக்குது. 88% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட என்ஏவி 71 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனியோட ஃபண்ட் சைஸை பார்க்குறப்ப 52,000 கோடியில் இருக்குது. இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்குறப்ப 0.6% இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு தனித்தனி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக ஒரே ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் மினிமம் 4 to 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணினா தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபண்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.